வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ஜீரா vlogs. நம்ம இதில் பார்க்குறது சென்னை சைதாப்பேட்டில் இருக்கிற கார்னீஸ்வரர் கோயில் தெப்பத் திருவிழா தான். வருஷம் வருஷம் இதை இங்கே கோலாகலமாக கொண்டாடுவாங்க. போன வருஷம் வரைக்கும் மக்கள் எல்லாரையும் குளத்துக்குள்ளே படிக்கட்டில் உட்காந்து பார்க்க அலோவ் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் அலோவ் பண்ணலை, எல்லாரும் வெளியிலேருந்து தான் பார்த்தோம். சுவாமியை அலங்காரம் பண்ண தேரில் குளத்துக்குள்ளே வச்சு ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் இந்த தைப்பூச திருவிழா எதுக்காக கொண்டாடுறோங்கிறத தத்துவத்தை பற்றி என் ஃப்ரெண்டு சத்யன் தெளிவாக சொல்லுவார். அதையும் கேட்டுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தைப்பூசம் தைப்பூசம்ங்கிறது தை மாசத்துல வர பூச நட்சத்திரத்தில் இருக்கிற பௌர்ணமி நாளை குறிக்க தான் தைப்பூசம் சொல்கிறாங்க. இதில் நிறைய சிக்னிஃபிகன்ஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதில் தலையாய நடந்தது முருகனுக்கு அம்பாள் ஞான வேலை கொடுத்தது. இது எப்படின்னா, சூரசம்ஹாரம் ஆரம்பிச்சிடும். பகவான் சூரனை வதம் பண்ணிகிட்டே இருப்பான். சூரனும் முதல்ல ஒரு யானை முகத்தோடு வருவான், அப்புறம் குதிரை முகத்தோடு வருவான். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டே வருவான். சுவாமியும் ஒவ்வொரு அந்த உருவத்தையும் ஒரு ஆயுதம் போட்டு அழிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கோம். முருகரே டயர்ட் ஆகிடுவார். என்னடா வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் யோசிப்பார், இது நம்மளை மீறின ஒரு சக்தியால் தான் இது பண்ண முடியுது, உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போவார். அம்மா யார்? பராசக்தி, பரதேவதை. அவகிட்ட போய், அம்மா இது மாதிரி நடக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு லலிதா ரவரத்தின மாலை இங்கே தான் எழுதுறாரு முருகன். ஸோ அம்மாவை ஸ்துதி பண்ணி, அம்மா தான் குழந்தை பாடினது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுண்டு அம்மா அழகான ஞான வேலை பகவானை கொடுக்குறார். யார்? முருகனுக்கு. ஸோ ஞான வேலுங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் வேலை கொடுத்தாரு சொல்கிறோம் இல்லை, நாலேஜ். ஞானம்ங்கிறது நாலேஜை குறிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, பகவான் அது ஸ்வயன்னு போடுறாரு. போட்டோடனே சூரனோட நெஞ்சு பொழக்குது, பொழந்து ரூபமும் பொழந்து அதை ஒன்று மயிலாகி தாங்கூடவே வச்சுக்கிறாரு, ஒன்று சேவலாக்கி சேவல் குடியாகி கையில் வச்சுக்கிறாரு. ஸோ இது புராணமான கதை. இதில் தத்துவம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்மளோட மனசில் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இப்போ ஒரு படிக்காதவர் பார்த்தா நம்மளுக்கு தோணுது, ஐயோ பாவம் படிக்காதவங்க, நம்ம படிச்சிட்டோம்ல, அப்போ நம்ம என்ன பெரிய ஆளா? இல்லை, அதுக்கு மேலே நம்மளுக்கு கோபம்னு ஒன்று இருக்குது, தாப்பம்னு ஒன்று இருக்குது, காமம்னு ஒன்று இருக்குது. இதை ஒன்று ஒன்றா அழிக்க ஆனால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி, கியூ மாதிரி. இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்போ தான் குருநாதர் கிட்டக்க ஞானம் அப்படிங்கிறத ஒன்று நம்மக்குள்ளே உதிச்சாதான் குருநாதர் முகமாக அது நம்மளுக்கு கரெக்டான சொல்யூஷனை தரும். ஸோ அதுதான் அம்பாள் கொடுத்தா. சரி, இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுறது எங்கேருந்து? மனசுலேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த மனசை அழிச்சிட்றதா அப்படின்னா இல்லை, மனசை பக்குவப்படுத்தி பகவான் தான் சரணத்திலே வச்சுக்கிறாரு. எப்படி பகவான் அசுரனை வதம் பண்ணி தான் கால்கிட்டக்கே மயிலா பர்மனெண்ட்டாக வச்சுட்டார்ல, அதே மாதிரி இந்த மனசையும் பக்குவப்படுத்தி தான் பகவான் காலிட்டே வச்சுக்கிறார். அப்படிங்கிறதான் இதுக்கு ஒரு தத்துவம். நன்றி சத்யன். எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அது போக தெருவோரம் ஃபுல்லாக நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. அதில் குழந்தைகளுக்கு பிடிச்ச ராட்டினம், பலூன், சின்ன சின்ன பொம்மைங்க, கீ செயின், பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அது போக பெண்களுக்கு பிடிச்ச இயரிங், இந்த மாதிரி கடைகளும் இருந்துச்சு. கோயிலுக்கு வர்றதோட இதையும் பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி.